தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று 16வது நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு நோயாளர்களையும் மன நோயோடும் ஆன்ம நோய்களோடும் உடல் நோய்களோடும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் இறைவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். அதிகாலை வேளை 5:30 மணிக்கு நாம் அனைவரும் இந்த குளிர்காலத்திலும் எழுந்து இறைவனுடைய பிரசன்னத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய வல்லமையை பெறுவதற்காக நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வல்லமை மிக்க தூய ஆவியாரின் பரிந்துரை ஜெபத்திலே நாம் இணைந்திருக்கிறோம். நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஏராளமான விண்ணப்பங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை வழி நடத்த வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். உங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய அந்த 3 விண்ணப்பங்களையும் விவிலியத்தையும் நாம் திறந்து வைத்து, இன்று நோய்களோடு, ஒருவேளை நம்முடைய உடலில் அல்லது நமக்கு தெரிந்தவர்கள், உறவுகள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே இறைவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து, அபகுக் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், அபகுக் 3ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: அவருக்கு முன்பாக பெருவாரி நோய் செல்லுகின்றது. என் ஆண்டவருக்கு முன்பாக பெருவாரி நோய் செல்லுகின்றது. அவருடைய அரி சுவடுகளை தொடர்ந்து கொள்ளை நோய் புறப்படுகிறது. அப்படியெனில் என் ஆண்டவர் இயேசு செல்லக்கூடிய இடத்திலே அவரோடு இணைந்து அந்த நோய்கள் செல்லுகிறது என்றால், நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய, மனதில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் என் ஆண்டவர் உள் வாங்கி செல்லுகின்றார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, இதோ நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர். என் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய உடலில் இருந்து பாய்கக்கூடிய அந்த பாய்ந்த ரத்தம் இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்களுடைய நோய்களில் இருந்து அவர்களை குணப்படுத்தியது. அவர் தம் காயங்களால் குணமடைந்தோம் என்று சொன்ன வார்த்தை எளிதாக நாம் கடந்து செல்ல முடியாது. அந்த வார்த்தையிலே உயிர் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. வல்லமை நிறைந்த அந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களில் இருந்தும் நமக்கு விடுதலையை தந்து கொண்டிருக்கிறது மகனே, மகளே. ஆகவே என் ஆண்டவர் இன்று நம்முடைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது. திருப்பாடல் 41ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: படுக்கையில் அவர் நோயுற்று இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். படுக்கையிலே அவர் நோயுற்று இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். நோய் நீங்கி எழும்பும்படி செய்வார். அவருடைய நோய் நீங்கி எழும்பும்படி செய்வார் என்று விவிலிய வார்த்தை. மகனே, மகனே, இன்று படுக்கையிலே எழ முடியாத நிலையிலே வீழ்ந்திருக்கக்கூடிய மகனே, மகளே, என் ஆண்டவர் உங்களுடைய நோய்களில் இருந்து உங்களை குணப்படுத்தக்கூடிய தருணம் இது. இந்த நாளிலே ஒரு விடுதலையை மகனே, மகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே, உடலிலே உணர்ந்து கொள்ளப் போகிறீர்கள். வேதனையின் மத்தியில், வேதனை கொடுத்த அந்த வலியின் மத்தியிலே வந்து நிற்கக்கூடிய மகனே, மகளே, ஆண்டவர் நோய் நீங்கி உங்களை எழச் செய்கிறார். திருப்பாடல் 41:4 சொல்லுகிறது: ஆண்டவரே எனக்கு இரங்கும், என்னை குணப்படுத்தும். ஆண்டவரே எனக்கு இரங்கும், என்னை குணப்படுத்தும் என்ற அந்த வார்த்தை உயிரின் வார்த்தையாய் மாறி இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த 3 விண்ணப்பங்களையும் திருப்பாடல் 41ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு இறங்கி நம்முடைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய நேரம் இது. இதோ குணப்படுத்த முடியாத நோய்கள், கண்டுபிடிக்க முடியாத நோய்கள், வாழ்வின் இறுதி வரை மருந்தோடுதான் வாழ வேண்டும் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய நோய்கள், அந்த நோயின் வழியாக வரக்கூடிய வலி, வேதனை, அந்த நோய்களுக்கு சரியான மருந்து அமையாத நிலை, அல்லது மருத்துவமனைக்கு செல்ல பொருளாதாரம் இல்லாத நிலை, இப்படி பல நிலைகளிலே தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகனே, மகளே, இதோ ஆண்டவர் சொல்லுகிறார்: ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார். தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, மகனுக்காக, மகளுக்காக இதோ
போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகனே மகளே, என் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை இந்த நாளிலே நிறைவேற்ற காத்திருக்கிறார். ஜெபிப்போமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணின்மணி போல பாதுகாப்பவரே, அப்பா, பச்சிலையோ மருந்தோ தேவையில்லை, என்னுடைய வார்த்தைகள் மட்டும் போதும் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வல்லமை நிறைந்த வார்த்தைகள் என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு புலப்படுத்தினீரே. நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர் என்று சொன்னீரே. படுக்கையில் அவர்கள் நோயிற்றிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை எழுப்பி விடுவார் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நோயோடு இருப்பவர்கள் பாதம் வருகின்ற பொழுது ஆண்டவரே, நீர் குணப்படுத்துகின்றவராக இருக்கின்றீரே. நீர் சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றேன் என்று சொன்னீரே. வல்லமையானவரே, இரக்க நிறைந்தவரே, அப்பா, இதோ நோய்களின் மத்தியிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே தாங்குவீராக, இந்த நாளிலே தாங்குவீராக. அற்புத சுகம் அளிக்கும் வல்லமை கடந்து வருவதாக, அற்புத சுகம் அளிக்கும் வல்லமை கடந்து வருவதாக. ஒவ்வொருவரையும் பேராய் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் பேராய் தொடுவீராக. இன்றே ஒரு விடுதலை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ளக்கூடிய நிலையை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம். ஆமீன். மகனே மகளே, இதோ இந்த ஜெபம் முடிந்தவுடன் தொடர்ந்து 3 விண்ணப்பங்களுக்காக அந்த தூய ஆவியார் ஜெபமாலை வரும். அதை தொடர்ந்து இந்த நாளிலே அந்த குணப்படுத்தக்கூடிய வல்லமையின் ஜெபமானது வருகிறது. அந்த ஜெபத்திலும் முழுமையாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய நோய்களில் இருந்து உங்களை குணப்படுத்தி உங்களை நல்வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. அல்லாமலே இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முதல் விண்ணப்பத்தை எடுத்து இன்று தியானித்த இறை வார்த்தையோடு சேர்த்து வைத்து இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தூய ஆவியாரின் ஜெபமாலை வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரண்டாம் விண்ணப்பத்தை எடுத்து இன்று தியானித்த இறைவார்த்தையோடு சேர்த்து வைத்து இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தூய ஆவியாரின் ஜெபமாலை வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மூன்றாம் விண்ணப்பத்தை எடுத்து இன்று தியானித்த இறைவார்த்தையோடு சேர்த்து வைத்து இந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தூய ஆவியாரின் ஜெபமாலை வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.